வணக்கம் நண்பா. நான் உங்கள் மிஸ்டர் பட்டாளக்காரன். ஸோ எஸ்எஸ்சி ஜிடியோட அன்ஃபிட் பாயிண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ், அதாவது மூக்கு தண்டுவடம் நிறைய பேருக்கு வளைஞ்சிருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒரு 20லேருந்து 30% மூக்கு தண்டுவடம் உள்ளே வளைஞ்சிருக்கும். அது தெரியாது, நம்ம செக் பண்ணும்போது தான் தெரியும். இது எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பர்சனலாக செக் பண்ணுறது இருந்தால் மொபைல்லையோ இல்லை டார்ச்லேயோ நீங்கள் டார்ச் அடித்து பார்த்தீங்கன்னா மூக்கை தூக்கி பார்க்கும்போது நம்மளோட மூக்குக்கு நடுவில் இருக்க தண்டுவடம் சிலருக்கு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ பெண்டாக இருக்கும். அவங்களுக்கு ஏன் இதை நம்ம பேராமிலிட்டரிலையும் ஆர்மிலையும் செலக்ட் பண்ண மாட்டேன்னாங்கன்னா, இது ஹை ஆட்டிடியூட் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளால் ப்ரீத்திங் சரியாக பண்ண முடியாது. சீக்கிரமாக அடிக்கடி இந்த சைனஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு கோல்டு பிடிச்சுன்னா அதோட அவங்களால கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ப்ரீத் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் முடியாது. அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ரிஜெக்ட் பண்ணி இல்லைன்னா ரீமெடிக்கல் தான் நிறைய பேர் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று டீவியேட்டட், அதாவது ரொம்ப வளைஞ்சு போயிருக்கும். என்ன சொல்ல, நார்மல் லெவல்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று நார்மல் லெவல் வளைஞ்சிருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ற உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி போயிட்டு இஎன்டி டாக்டர்கிட்ட இதை கன்சல்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வேணும்னாலும் நம்ம மைனர் ஆப்ரேஷன் தான், இதை பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ரீமெடிக்கல் ஆனாலும் இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி அட்டன் பண்ணுங்கள். ரீமெடிக்கல் ஆச்சுன்னா சர்ஜரி, சின்ன சர்ஜரி, ஒரு 10 நாள்லேயே இது சரியாயிடும் மேக்ஸிமம். இது லாஸ்ட் டைம் என் பேட்சில் ஒரு 2-3 பேர் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸில் ரெக்கவரி ஆகிடும். அந்த புண்ணு ஆகிறதுக்கு ஒரு 4 to 10 டேஸ் எடுத்துக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்த பிறகு. இதை போல் ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் வீடியோஸ் வேணால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.